ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏசர் லேப்டாப்போட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளோட பர்சனல் யூஸுக்காக, கேமிங்காகவும் எடிட்டிங்காகவும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு லேப்டாப்பு, ஒரு யூஸர் மேனுவல், ஒரு அடாப்டர், பவர் கேபிள், அப்புறம் என்னென்னமோ ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கிட்டு இருக்காமா. இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வீடியோடு இருக்கேன் லேப்டாப் இப்படி இருக்குது, அதில் இதில் எடிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் சீல் இருக்குது. ஸோ அந்த சீலை நம்ம தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இல்லைங்கப்பா, ஒரு மினி சூட் கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஏசர் நைட்ரோ 5. ஸோ நல்லா ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்குல்ல பேபி, நல்லா லுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் சீல்டு பீஸாக தான் இருக்கும். முதல்ல லேப்டாப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருமா? இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருமா? இது இருக்குன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறப்ப அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜரே பயங்கரமாக இருக்கே. சார்ஜரே ஒரு குட்டி ஃபோன் சைஸில் இருக்குங்க சார்ஜர் மட்டும். ஸோ சார்ஜரோட ஏசி கார்டு. ஓகே, இதில் வேறு என்ன இருக்குது? அந்த 4 ஸ்க்ரூ, லேப்டாப்புக்குள்ள ஹார்ட் டிஸ்க் போட்டோம்னா அதை அப்கிரேட் பண்ணுறது போடுறப்ப யூஸ் பண்ணுற 4 ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். மெயின் மேட்ருக்கு வருமா? அப்படி டக்குன்னு வந்துட்டு அப்படி அதுக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்களே. ஓகே, யூஸர் மேனுவல். நான் அது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுக்குமே வர யூஸர் மேனுவல் படித்ததில்லை, அதனால் இதையும் நான் படிக்க போகிறதில்ல. ஒரு கவர் போட்டு சீல் அடித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா லேப்டாப்பில் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் இது வாரண்டி புக்குன்னு நினைக்கிறேன். இது பத்திரமா நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிடுவோமா? வாங்க வெளியே. அவ்வளோதாங்க. இதுக்கு சேஃப்டியாக அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்குது. கவர் சூப்பராக இருக்குங்க. பிரிப்போம். வாவ், பேபி லேப்டாப் பற்றி எப்படி இருக்கு? உள்ள ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆன் பண்ணலாமா? வாங்க பக்கத்தில் வாங்க. ஆல்ரெடி நான் ஆன் பண்ணிட்டேன். கண்ட்ரி கேட்குது. லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு. ஓகே, இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ தூரம் மடக்கி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. டஃபான ஆயிடுச்சு. இதில் ஆல்ரெடி விண்டோஸ் 11 வந்துருக்கு, அதனால் நம்ம அப்கிரேட் பண்ணுங்கிறது எதுவும் தேவையில்லை. ஸோ அது யாராவது சாஃப்ட்வேர் போட்டோம்னா அது மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ப்ராசஸர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் i5யோட 12th ஜென் ப்ராசஸர் இருக்குது. இது வந்துட்டு 12 கோரு 16 த்ரெட் இருக்கும். ஸோ அதனால் எடிட்டிங்க்கு எல்லாமேக்கும் ஒன்று ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து GeForce RTX NVIDIA GeForce 4GB கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இதை ஒரு 2-3 நாள் கேம் விளாண்டுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அதையும் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள்.